ட்ரெய்லருக்கு கீழேயே நான் சொல்கிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு டிடிஎஃப் படம் நடித்து விட்டார், கைது செய்யப்பட வேண்டும். டிடிஎஃப் கையில் மைக் வைத்திருக்கிறார், கைது செய்யப்பட வேண்டும். அதுக்கு நான் அசிங்கப்படக்கூடாது. யார் அசிங்கப்படணுமோ அவங்க தான் அசிங்கப்படணும். அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல, அதை கேட்குறேன். அதுதான் நான் சொல்லிட்டு அவ்வளோதான், நான் ஒரு இதுலேயே முடிச்சிட்டேனே. நான் அசிங்கப்படக்கூடாது. யார் அசிங்கப்படணுமோ அவங்க தான் அசிங்கப்படணும். எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துட்டுருக்கு. அவங்களாம் கைது பண்ணல, அவங்களாம் பெரிய ஒரு தண்டனை அனுபவிக்கலை. ஆனால் அதுதான் சொல்லிட்டேனே, யார் அதை அசிங்கப்படணுமோ அவங்க தான் அசிங்கப்படணும். நான் அசிங்கப்படக்கூடாது. கண்டிப்பாக நான் என்னோட முயற்சிகளை என்றைக்குமே விட்டுற மாட்டேன். ஓகே, இப்போ முதல் படத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அண்ட் குரூ வந்து நல்லா அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கூட நடிக்கிறங்கும் போது ரொம்ப தயங்கினேன். சார் கூட சொல்லியிருப்பார், ஒரு 3 நாள் பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு. அஃப்கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டே பை டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிடுச்சு. அந்த ஒரு தயக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும்ல. யாராவது எடுத்தோடனே டக்குன்னு பேசிட்டாங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ஜெல் ஆகிடும். யாராவது பேசலைன்னா நம்ம என்னென்னு போய் ஃபஸ்ட் எடுத்தோன்னு இன்ட்ரோ ஆகுறது அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அப்ரோச் அப்படி இருந்திருக்கும்ல. இங்கே வந்தீங்க, வந்தால் அவரை போய் கொஞ்சிறீங்க, அவங்க கேமராமேனை போயிட்டு கொஞ்சிறீங்க, என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க. கொஞ்சிறீங்க இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி அப்ரோச்சும் ரொம்ப சாஃப்டாக. இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது தான் அடுத்த வாட்டி அப்படி நம்ம நல்லா பேசக்கூடாதுன்னே நீங்கள் ஃபீல் கொண்டு வைக்கிறீங்க. ஓகே ஓகே. ஸோ அப்படி பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. அது கொஞ்சிறது இல்லை. அண்ணா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு ஒரு டோனே அந்த மாதிரி நல்லா விசாரிக்கிறது வேற, கொஞ்சிறது வேற. ஓகே ஓகே, அதான் நான் கேட்குறேன், நல்லா விசாரிக்கிறது. ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நாளைக்கு மற்றவங்க கிட்ட நீங்கள் பேசாமே நான் போய் பேசாமே போயிடுவேன். எப்பவுமே நம்ம நார்மலாக யாரையாவது பார்க்குறோம், எல்லாருக்குள்ளேயுமே இருக்குல்ல, நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து பேசும், மற்றவங்க தான் நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேசணும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம போகிறோம், ஒரு ஸ்மைல் பண்ணுறோம், அவங்க ஸ்மைல் பண்ணிட்டாங்கன்னா நான் நல்லா இருக்கீங்களா. அதான் கேட்குறேன், அவங்களோட ஆட்டிடியூடே அந்த மாதிரி இருக்கான்னு நான் கேட்குறேன். எப்போவுமே நான் எங்கே வெளியிலேருந்து பார்த்தாலும் சரி, அவங்களோட ஃபோனில் ஆக்சுவலி பேசியிருக்கேன். அப்போயுமே நீங்கள் அது மாதிரி தான் பேசியிருக்கீங்க. நான் ஒரு தந்தியில் ஒர்க் பண்ணும்போது நான் ஃபோனில் பேசியிருக்கேன். நீங்கள் அப்போவுமே அவ்வளோ காமாக டைப்பாக. எனக்கு அதனால தான் கேட்குறேன், நீங்கள் பேசுகிறது இங்கே மற்றவங்களுக்கு ட்ரோலாக தெரியுதான்னு நான் கேட்குறேன். இல்லை, அவன் இப்போ அப்படி தெரியல, நீங்கள் தான் மறுபடியும் உருவாக்குறீங்க. அதனால தான் சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க, அப்படி கிடையாது, இது அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம். அது ஒவ்வொருத்தங்களுக்கான ஒரு ஸ்டைல், அது ஒரு நேச்சர். எனக்கு பிடிச்சதா இருக்குது. சரியா, நீங்கள் தப்பால எடுத்துக்காதீங்க சார். நீங்கள் தெரிஞ்சது கண்டிப்பாக